நான் வேற ஊர்ல இல்லையா? உங்க வீட்ல இது விசேஷமா? எங்க வீட்டுக்கு வாரிசு வர போகுது. போயிட்டாருன்னா மறக்காம முட்டையை வச்சிரு. யாருக்கும் கொடுத்து விடாத. சொல்லிட்டே இல்ல, கொடுக்க மாட்டேன், வச்சிருக்கேன். சின்ன கையை கொடு முதல்ல. எதுக்கு நாலு முடி? கையை கொடு முதல்ல. கங்க்ராச்சுலேஷன்ஸ். காலையில என்ன வட்டுதுன்னு கலந்துட்டா? அப்ப நடிப்புல சிவாஜியை மிஞ்சிற போல இருக்க. என்ன நடிப்பு நடிக்க? யார யாருனாலும் நடி, என்கிட்ட நடிக்காதே. அட கூறுகிட்ட நாலு முடி, உங்ககிட்ட எதுக்கு நடிக்க போறேன்? பாரு, நாத்துக்கு மாமியா என்ன சொல்லிட்டு போனா? இதுக்கு வேற தான் நடிப்புங்குது. சும்மையா சொல்லுதே. நான் வாரிசு வரப்போகுதுன்னு சொன்னா பாத்தியா? கேட்டியா நல்ல காதுல? ஆமா சின்ன பண்ணி, வாரிசு வரப்போகுதுன்னு தானே சொன்னா. அப்படினா என்ன அர்த்தம் சொல்லு பாப்போம். என்ன அர்த்தம் எனக்கு புரியலையே. ஆமா, உனக்கு புரியாதுல்ல, புரியாத மாதிரி நடி. உன் நாத்து ராதிகா மூலமா வாரிசு வந்து வீட்டுக்கு வரப்போகுதுன்னு அர்த்தம். உன் கூட தானே சுத்திட்டு இருக்கேன் நானும். ஒரு வார்த்தை அணக்கம் காட்டினியா? இப்படி விஷயம் அப்படி நாங்க பாத்துட்டு இருக்கோம், யார்கிட்டயும் சொல்லாத அப்படின்னு சொல்லியிருந்தா கூட நான் என் மனசுலயே வச்சிருந்திருப்போம்ல. எத்தனை மாசம் ஆச்சு அப்படின்னு ஏதாவது ஒரு வார்த்தை சொன்னியே நீ. அவன் நீ காலையில சீரழிவுதான். ஓவர சீன் போடாதே. விவரத்தை சொல்லிட்டேன். எத்தனை மாசம் ஆகுதுன்னு சொல்லு. யாருக்கு எத்தனை மாசம் ஆகுது? உன் நாத்துக்கு தான். நாலு மணி அவன் மாமி என்னத்தையும் சொல்லிட்டு போகுது. எனக்கு தெரியாத விஷயம். அப்படியே இருந்தா என்கிட்ட சொல்லிருக்க மாட்டாளா? என் நாத்து என்கிட்ட நாத்து சொல்லலனாலும் எப்படி இருந்தாலும் அம்மா கிட்ட சொல்லிருப்பா. என் மாமியாவது உடனே என்கிட்ட சொல்லிருமே. ஆமா பத்தி சின்ன பண்ணு, நீ சொல்றதுல கொஞ்சம் உண்மை இருக்கதான் செய்யுது. இருந்தாலும் வாரிசு வரப்போகுதுன்னு எதுக்கு சொல்லுது? ஒருவேளை அப்படியே இருக்குமோ? அப்படியே தான் இருக்கும். நம்ம நாத்துக்கு மாமியார் வாரிசு படத்தை டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கமா இருக்கும் போன்ல. அதை அப்படியே டிவில கனெக்ட் பண்ணி நல்லா உட்காந்து ஜாலியா பாத்துக்கிட்டு நாட்டுக்கோழி முட்டையை வாங்கி ஆம்லெட்டை போட்டு தின்னுக்கிட்டு ஒரு பெரிய வாளி நிறைய பால் வாங்கிட்டு போதுல அதுல டீயும் போட்டு குடிச்சுக்கிட்டே உட்காந்து நல்ல சொகுசா உட்காந்து பார்க்க இருக்கும். அதுக்கு தான் இருக்கு பாருங்க இந்த ஏர் படலாம். எப்படி நான் சொன்னது கரெக்ட் தானே? சொன்னங்களே பாத்தீங்களா? எனக்கு இவ்வளவு மூளையானு இவங்க ரெண்டு பேருக்கு ஒரே பொறாம. என்னமா பொறாம? லாலே லாலே லாலா லாலே லாலா. என்ன பேச? எங்க ரெண்டு பேருக்கு மேல பொறாமையா? எனக்கு என்னவோ உளறிட்டு பொறாம அந்த ஆமா இந்த ஆமன்னு சொல்லுது. அவத கையை நீட்டப்படாதன்னு நினைச்சிட்டு இருந்தேன். நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க நாலு இப்படி அடிக்காதீங்கன்னு. அப்பப்போ கொடுத்தாதான் சரி வரும் போல இருக்கு. அடிச்சிடல நீ நான் உன்கிட்ட பேசிட்டோம்னு சொல்லினேன். இனிமே தசை பக்கம் வரவே மாட்டேன். இவ்வளவு ஃப்ரெண்ட்ஷிப்பும் வேண்டாம், ஒரு மண்ணங்கட்டியும் வேண்டாம். அப்பா இனிமேதான் நிம்மதியாப்பா. எந்த விஷயம் நமக்குள்ள பேசிக்கிட்டாலும் இனி வெளியே போகாது. அப்படிதான் சும்மா நம்மள வெறுப்பேத்துதுன்னே இருக்கல்வா. வான்னு கூப்பிடுவான்னு பார்த்தா இப்படி நம்மள வெறுப்பேத்தவள. சரி பாத்துறோம், நீ சாயந்தரம் வரைக்கும் எப்படியாவது பேசாம இருந்துடணும். நம்மளாலதான் இருக்க முடியாத. நாலுபடி எப்படியாவது நீ பேசாம இருந்துரு. கெத்துதான் நாலுபடி நவளாம நின்னுட்டு இருக்கு. நம்ம கூப்பிடுவோம் நினைப்பு எதுக்கு? என்னாலும் கூப்பிட மாட்டேங்கல. உன் மாமியார் பார்க்கவே இருந்தல. திருநெல்வேலியில இருந்து அங்க இருந்து அல்வா வாங்கிட்டு வந்தியா? ஆள் நைசா திரும்பியாச்சு. அல்வாவை கண்டு அடி போடுது. அல்வாவை பத்தி கேட்டோம்னா நம்மள ரொம்ப சீப்பா நினைச்சு விடுவாள்வா. உங்க மாற வீட்டுக்கு போறேன். உங்க மாரியா? உங்க வீடு அங்கல இருக்கு. எப்படி வேணாலும் போவேன். ரெண்டு தரம் சுத்தினாலும் போவேன். குறுக்கு மறுக்க போவேன். யாருக்கு இப்ப என்ன? அல்வான்னு கேட்டா அசிங்கமா போயிருங்களா? அதான் நாலு முடி அங்கோட போறேன்னு சொல்லி தெரு சுத்தி போகுது. கண்டிப்பா பாரு, நான் போன உடனே அது ஓடி வருவாட்டு அல்வா எங்கன்னு. சரி சின்ன பண்ணு, ஏதோ வாரிசுனா மாமியா விஷயம் இல்லாம சொல்லிட்டு போக மாட்டாளே. ஒருவேளை மொவக்கறி அதான் அந்த நீலாம்பரி மாசமா இருக்கலாம் என்ன தெரியல. அதத்தான் அப்படி சொல்லிட்டு போதோ என்ன தெரியல. ஆமா பத்தி சின்ன பண்ணு அப்படியே இருக்குமோ? என்ன விஷயம் தெரியல. என் மாமியா கழுவிட்டு கேட்டா தெரியும். போயிட்டு என்ன சும்மா நேராயிட்டேன்னு பாரிச்சும் மாமியார பார்க்க போறேன்னு சொல்லிட்டு அடிக்கடி ஊருக்கு ஓடிறத. எனக்கு நீ இல்லைன்னா சிறையா இருக்கு பத்துக்கா. நான் உட்காந்து அளவுல காத்து வேற வாங்குவேன். சரி சின்ன பண்ணு. ஓனா தலையை நீட்டி எட்டி பாத்துட்டு இருக்கு. நான் போனேன்னு ஓடி இருப்பாரு. சரி சும்மா போயிட்டு நான் போற வரேன். அது திருநெல்வேலி அல்வா எடுத்துட்டு வா, கொஞ்சம் டேஸ்ட் பாப்போம். என்னது அல்வாவா? அல்வா யாரு? திருநெல்வேலி அல்வா திருநெல்வேலில இருக்கும். என் வீட்ல யாரு? என்ன முதல்ல செருப்பு கலத்தி அடிக்கணும். திருநெல்வேலி அல்வா திருநெல்வேலில கிடைக்கும். மைசூர் போண்டா மைசூர்லயே கிடைக்கும். போ பாதி உடம்பு வத்திரும்பல இருக்கு. எவ்வளவு சோழி கிடக்கு. பாலை கறந்து வச்சுட்டு வந்தேன். எங்க எங்க மாமியாரி யாருக்கு ஊத்தி கொடுத்தாலும் இல்லன்னா பேசாம உட்கார்ந்துருக்கால தெரியலையே. இந்த பாலை கொஞ்சம் அளந்து ஊத்துங்க. நான் இந்த மாடை பத்திட்டு போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு வரதுக்குள்ள உறக்கம். என்ன உறக்கம்? கொரட்ட உறக்கம். தலை தொங்கிட்டு போல இருக்க. தவிர்த்து எடுத்து செய்ய ஒரு வேலை செய்த உட்கார்ந்த இடத்துல உட்கார்ந்து உறங்குதம்மா. 1 லிட்டர் வாங்கினா 1/4 லிட்டர் ஃப்ரீ. துட்டாங்கட வச்சிருப்பாங்க. 1 லிட்டருக்கு மட்டும். என்ன என் மார்போட சொல்லிடாதீங்க. நல்லா இருப்பியா போயிட்டாங்க. ஆமா துட்டாங்கட வச்சிருப்பாங்க. ஏ பாவி மக்கள் கிளவி சுவாலியை முடிச்சு விட. நான் துட்டு கொடுத்து புண்ணாக்கும் அது இது வாங்கி எடுத்து போட்டு என்ன பாடுபட்டு நடக்க. இது 1 லிட்டருக்கு 1/4 லிட்டர் ஃப்ரீயா? தடியா என்ன சொன்னா உறக்க வகல என்னதே சொன்னா ஃப்ரீன்னு. எனக்கு என்ன ஃப்ரீ கொடுத்தனே தெரியலையே. இவ வேற முடிச்சிட்டு நிக்கல. அம்மா பாக்குறதுக்கு பயங்கரமா இருக்க. என்ன செஞ்சிட்டு இருக்கியா? உறங்கிட்டு இருக்கியா? அட பொளப்பத்தவள பொசக்கட்டவள என்னத சொல்லிட்டு இருக்க? நான் அதுக்கு யாருக்குள்ள முடி வைக்காம போயிட்ட பத்தியா? அதான் தூசி துரும்பு எது உளுத்தறப்படல பால்ல. அதுக்கு தான் குனிஞ்சு
1 லிட்டர் பாலுக்கு 1/4 லிட்டர் பால் ஃப்ரீங்கியா? இந்த பாரு உங்க அப்பா வீட்ல இருந்தா கொண்டு வந்த மாடு கண்ணலாம் நான் எப்படி வேணாலும் ஃப்ரீ கொடுப்பேன். 1 லிட்டருக்கு 2 லிட்டர்னாலும் கொடுப்பேன். உனக்கு என்ன வந்துச்சு? என்னவோ அப்பா வீட்ல இருந்து மாடு கண்ணலாம் கொண்டு இறக்கிட்டா. பியாஸ் தான் பியாச்சி ஃப்ரீ கொடுக்கறா ஃப்ரீ. என்னத்தையும் கொடுத்து போறேன். உனக்கு என்ன வந்துச்சு? பியாஸ் தான் பியாச்சி. பாருங்க தி நானே எங்க அப்பா வீட்ல இருந்து கொண்டு வரல மாடு கண்ணு. நீங்களும் உங்க அப்பா வீட்ல இருந்து மாடு கண்ணு கொண்டு வரல. உங்க புருஷங்களது நீங்க வச்சிருந்தீயா? அதுக்கு அப்புறம் இப்ப என் புருஷங்களது நான் பாத்துட்டு இருக்கேன். யா தடியா ஒண்ணு சொல்றதுக்குள்ள 9 அடுக்குதால வரும்போது பூனை மாதிரி வந்த அந்த வீட்டுக்குள்ள இப்ப பூகம்ப மாதிரில வெடிச்சிட்டு இருக்கா. அஞ்சு ஒழுங்கா ஓடிரு இல்ல தேர இழுத்து தேரல விட்டுருவா. உனக்கு தான் அசிங்கமா பேரும் ஓடிரு. இங்க சூப்பர்க்கா டயலாக் சூப்பர்க்கா. நீ புட்டி வந்த இங்க ஜம்முடு வாய்க்கு வாய் கரெக்ட்டா விட்டிலக்க டயலாக். அப்பதக்க பந்தே சூப்பரா பேசுனக்கா கரெக்ட்டா பேசுன. நம்மள என்ன வேணாலும் சொன்னாலும் சவத்த போட்டு நினைச்சு விட்டு தள்ளிடுவான். ஆனா நம்ம அப்பா வீட்ட அம்மா வீட்ட இழுக்கும்போது சிறையா இருக்குலடி மண்டைக்கு பிடிக்க அப்படி. நமக்கு நம்ம வீட்டை பேசினா நமக்கு சும்மா இருக்க முடியுமா? நான் இவ்வளவு நாள் பயந்து இருப்பேன் பாத்துக்கா. இப்பவெல்லாம் வச்சு வாங்கிறோம் பாத்துக்கா. ஏதாவது சொல்லிட்டு நேருக்கு நேரம் பேசிட்டு விட்டுருவேன். அந்தல ஓடிரும் பாத்துக்கா கிளவி. சரிக்கா பால் ஊத்துக்கா. நீ யார வராது காப்பி யார குடிக்கணும். என் மாமியார் காப்பி இல்லைன்னா உசுர விட்டுரும். எனக்குல ஒரு கப் காப்பியை குடிச்சாதான் பெட்ரோல் போட்ட மாதிரி வண்டி ஸ்பீடா டக்கு டக்குன்னு ஓடும். அது எல்லாருக்கும் உள்ள கதை தான். என்ன காப்பியா டீயா? 2 டீ போடுப்பா. எனக்கு வேண்டானே நீங்க மட்டும் குடிங்க. என்னப்பா இதெல்லாம் ஒரு காப்பி டீ குடிக்கிறதுல என்ன வந்துற போகுது சொல்லு. இப்படியே நினைச்சிருந்தேன்னு வச்சுக்கியா ஒண்ணு நடக்காது. வேண்டானே எப்படியும் அம்மா வீட்டுல காப்பி போட்டு வச்சிருப்பாங்க. அதான் சொல்லுதேன் வேண்டாம். எங்க வீட்டுக்கு போனாலும் என் பொண்டாட்டி இன்னைக்கு பச்சை தண்ணி தரமாட்டா இருக்கும் கோவத்துல. அதான் பேசாம டீயை குடிச்சிட்டு போயிடலான்னு பார்த்தேன். சரி தம்பி ஒரு ஸ்ட்ராங்கா ஒரு டீயை போடுப்பா. தம்பி வீட்டுக்கு போனா அடி கன்ஃபார்ம். அதனால அதெல்லாம் தாங்குத அளவுக்கு ஸ்ட்ராங்கான டீயை போடு. சும்மா சாதா டீயை போடுறத. யாழினி அவங்க அப்பாவும் எங்க இருக்காங்களோ இப்போ? ஊர்ல அம்பிட்ட கோழி அவ்வளவு அங்கதான் கிடக்குவா. ஒரு நெல்லு விடாம கொறிச்சு தின்றும் போல இருக்க. ஓடு ஓடு. எல்லாரும் கோழி எங்க பாரு பத்தி விட்டுருதாவோ எல்லாம் வம்பாக்கி போட்டு கிடக்குவா. ஐயா யாரு ஐயா புதுசா இருக்கு? ஐயா என் பேரு முத்து. இந்த ஊருக்கு புதுசுதான். வெளியூர்ல இவ்வளவு நாள் இருந்தோம். இந்த ஊருக்கு இங்க வந்திருக்கோம். அக்கம் பக்கத்துல விசாரிச்சு பார்த்தேன். வயல் வேலைக்கெல்லாம் ஆள் தேவைப்படுதுன்னு நீங்க சொல்லி வச்சிருந்தீங்களா? அதான் வந்தேன். ஆமையா வயலு தோப்பெல்லாம் இருக்கு. ஆளுதான் தேவைப்படுது. நானும் அதுதான் பாத்துட்டு கிடக்கேன். நாங்க ஒரு பையனை வச்சிருந்தேன். கூறு கட்ட பைய. ஒரு சுவாலிக்கு ஆக மாட்டான். வேலையும் செய்ய மாட்டான். ஒன்னும் செய்ய மாட்டான். அதனாலதான் பார்த்தேன் பத்தி விட்டுட்டேன். அதான் ஆளு தேவைப்படுதுன்னு பாத்துட்டு இருந்தேன். எல்லாத்தையும் சொல்லி வச்சிருந்தேன். வேலையெல்லாம் தெரியும்ல ஐயா உனக்கு? ஆமையா ஊர்லயும் நான் வயக்காட்டு வேலை தான் பாத்துட்டு இருந்தேன். எல்லா சொல்லியும் பார்க்க தெரியும். இந்த கூலி வேலை எதுனாலும் பாப்பேன். உன்னை பார்த்தாலே தெரியுது நல்ல வேலை சொல்லியெல்லாம் செய்வோம் போலுக்குன்னு. ஒத்தையா இல்லன்னா வேற யாரும் இருக்காப்ல அப்பா கூட? நான் மட்டும் இல்லையா என் முகம் இருக்கா. பிள்ளை எங்க ஊர்ல விட்டு வந்திருக்கியா? இல்லையா கூட்டிட்டு தான் வந்திருக்கேன். 2 பேரும் தான் வந்தோம். பிள்ளை எங்க? வண்டியில ஜாமான்லாம் இருக்கலாம் அதெல்லாம் எடுத்துட்டு வந்தோம். சரி இங்கனே ஏதாவது வீடு பார்த்து இந்த ஊர்லயே இருந்துடலான்னு. ஏன்னா அங்கிருந்து இங்க ஊருக்கு வேலைக்கு வரணும்னா கஷ்டம்ல. அதான் ஜாமான்லாம் எடுத்துட்டு வந்தோம். வண்டியில தான் இருக்கா என் பிள்ளை. அதான் எங்களோட ஏதாவது வீடு இருந்தா போதும். சின்னதா இருந்தா கூட போதும். வீடு தானையா வேணும். இது என் வீடுதான். அது வேலை பார்த்துட்டு இருந்தாம்ல அந்த பையல தான் இங்க வச்சிருந்தேன். அவன் இப்ப இல்லாதனால சும்மா தான் கிடக்கு பாத்துக்கோ. வெளியில அந்த நெல்லு தான் வச்சிருப்பேன். வேற ஒண்ணும் இல்லை வீட்டுக்குள்ள. நீனும் அம்மாவளும் வேணா அந்த வீட்டுல இருந்துக்கிட்டதேனா ஒண்ணும் என்ன சின்ன வீடா இருக்கும். ஐயா நீங்க நல்லா இருக்கணும். எங்களுக்கு போதும் இந்த வீடு. ஏன்பா ஒரு மாதிரி இருக்க அசந்தாப்புல? சாப்பிடலையோ? சாப்பிட்டுட்டு தான் ஐயா வந்தோம். பிள்ளைய கூட்டுரு ஐயா. ஜாமெல்லாம் இறக்கி கொண்டு போடு. வா வீடு மாதிரி பாத்துக்க. என்ன வீடு கொஞ்சம் பழைய காலத்து வீடுதான். நான் இப்ப புதுசா வீடு பக்கத்துல கட்டிட்டேன் பத்தியா அங்க போயிட்டேன். அதனால இது சும்மா தான் கிடக்கு. நீ இருந்துக்க நான் நல்லபடியா பராமரிச்சுக்கோ. வா வீடு மாதிரி நினைச்சுக்க. அவ்வளவுதான் சொல்லுவேன். ரொம்ப சந்தோஷம் ஐயா. நானும் எப்படா வீடு கிடைக்க போகுது எங்க வேலை கிடைக்க போகுதுன்னு நினைச்சு கொஞ்சம் சங்கடத்தோட வந்தேன். மனசு நிம்மதியா இருக்கு இப்போ. பிள்ளைய கூப்பிட்டு பாப்போம். யாழினிமா இங்க வாமா. ரொம்ப சந்தோஷமா. அந்த கடவுள் நம்மள கைவிடலாமா. இந்த ஐயா வீட்டுல நமக்கு வீடு தந்து இந்த அவங்க தோட்டத்துல வேலையும் பார்க்க சொல்லிட்டாங்கம்மா. வருத்தப்படாதம்மா. இனி எல்லாமே நமக்கு நல்ல காலம் தான். ஐயா வணக்கம். வணக்கம்மா. ரொம்ப மரியாதை தெரிஞ்ச பிள்ளைய இருக்கிய. முத்து உன் பிள்ளைய நல்லா வளர்த்துருக்க. சரியா நாளையில இருந்து வயக்காட்டு வேலைக்கு வந்துரு. சரிங்க ஐயா ரொம்ப சந்தோஷம். நெல்லு முட்டை இருக்கட்டும் போ. பாத்துக்கேன்னா அது குவாலி மட்டும் கொஞ்சம் கொத்தாம பாத்துக்கிட்டேன்னா. சரியா நான் பாத்துக்கிட்டேன். நீங்க கவலையை விடுங்க. போயிட்டா என்னம்மா? சரிங்க ஐயா. அவனும் அவளும் வெளியில சிரிச்சுக்கிட்டாலும் உள்ளுக்குள்ள என்னவோ இருக்கு. ரொம்ப பாவமா இருக்கு பாக்குறதுக்கு. யாழினிமா என்னம்மா இதெல்லாம்? எதுக்கு இப்ப வருத்தப்பட்டு இருக்க? அதுல கண்ணீர் தோட. என்னாலதானப்பா எல்லாமே. என் நேரம் எங்க விட்டு நிறுத்தி இருக்கு பாத்தீங்களாப்பா?
சும்மாரிமா அப்படிலாம் சொல்லாதம்மா. நான் அங்க இருந்து வரும்போது மன கஷ்டத்தோட வந்தேன். எந்த ஊருக்கு போக போறோம், எப்படி போக போறோம், என்ன செய்ய போறோம், யாது செய்ய போறோம், மறுநாள் சாப்பாட்டு கூட என்ன செய்ய போறோம் தான் மன வருத்தத்தோட வந்தேன். மனுஷன் கைவிட்டாலும் ஆண்டவன் கைவிட மாட்டாங்குது. எவ்வளவு உண்மை தெரியுமாமா? இந்த ஊர்ல யார தெரியும் சொல்லு? ஏதோ லேசா விசாரிச்சு பார்த்தேன், இங்க ஏதோ வயல் வேலை இருக்கான்னு. உடனே இந்த ஐயாவை சொன்னாவோ, கேட்ட உடனே சரின்னு சொல்லிட்டாரு. சரி வயல் வேலை கிடைச்சாச்சு, இனி பிள்ளைய கூட்டு வந்திருக்கோமே, எங்க தங்க போறோம்? ஒத்த கட்டுனா எங்கனையாவது வயக்காட்டுல உருண்டு பரண்டி எந்திரிச்சிடலாம். என் மனசுக்குள்ள 1008 கேள்வி ஓடிட்டே இருந்துச்சு. உடனே அந்த ஐயா, நீ தனியா போ, வேற யாரும் கூட்டு வந்திருக்கியான்னு கேட்டாரு. என் மொவ கூட வந்திருக்க ஐயா, என்ன வீட்டுல இருந்துக்கப்போ, ஏற்கனவே வேலை செஞ்சுட்டு இருந்தவன் இந்த வீட்டுல தான் தங்கி இருந்தான். வீடு சின்ன குடிசை தான் இருந்தாலும் பிரச்சனை இல்லையா உனக்குன்னு கேட்டாரு. உண்மையிலமா எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருந்தது தெரியுமா? கோடி பணத்தை கொட்டி கொடுத்தால் கூட அவ்வளவு சந்தோஷம் வராது. அவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு. இனிமே பிள்ளையா எங்க கூட்டிட்டு போறோம், என்ன செய்ய போறோம்னு சொல்லி வருத்தத்தோட வந்து எனக்கு கையில வேலையும் கொடுத்து வீடும் தான் அப்படின்னு சொன்னோன்னா என் மனசுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருந்து தெரியுமாமா? இதை விட நமக்கு என்ன வேணும்னு சொல்லு. அதனால வருத்தப்படாதம்மா. மரத்தை வச்சவன் தண்ணி ஊத்துவான். எல்லா ஜாமீனையும் வண்டியில இருந்து இறக்கி வைக்கமா, நீ எல்லாத்தையும் வீட்டுக்குள்ள அடுக்கி வச்சிரு. இன்னைக்கு சுவாருலாம் ஒண்ணு பொங்காட்டான். பக்கத்துல ஒரு சின்ன கடை இருக்க மாதிரி இருக்கு, அங்க போய் ஒரு போட்டுல சுவார் வாங்கிட்டு வந்தோம்னா நம்ம 2 பேரும் சாப்பிட்டுக்கலாமா. இன்னைக்கு முறையை கழிச்சிட்டு நாளையில இருந்து சுவார் பொங்க. சரியா? சரிப்பா. இந்த புது ஊருக்கு வந்துட்டோம். பாவம் அவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு தெரியல. போனை வேற சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிட்டோம். எப்படியும் போன் அடிச்சு அடிச்சு பார்த்துட்டே இருந்திருப்பாரு. இனி என்ன நடக்க போகுதுன்னு எனக்கே தெரியல. சரி நடக்கிறது நடக்கட்டும் விட்டாச்சு.